ஆனால் இந்த தேவர் சமுதாயத்தில் எதுவுமே கிடையாது. ஆட்சியில் அதிகாரத்துலையும் பங்கு கிடையாது, ஒரு எம்எல்ஏவும் உள்ள கிடையாது. அப்போ பேசுகிறதுக்கு யார் பேசுவா? சட்டசபையிலும் ஆள் கிடையாது, நாடாளுமன்றத்துலையும் ஆள் கிடையாது. வெளியே வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து, எப்பா 2 தரப்புலையும் பிரச்சனை இருக்குது, நீ இங்கே கைது பண்ணியிருக்கியே, அந்த கல்யாண வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணாங்களா, ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தாங்களே, அவங்க மேலேயும் கேஸை போடு அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கே ஆள் இருக்கா? எந்த இடஒதுக்கீடும் கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது, வேலை வாய்ப்புலையும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. அதை கேட்குறதுக்கு தலைவர்கள் போனால் தலைவர்களையும் இருட்டடிப்பு பண்ணிடுறது, அவர்களுக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கறது கிடையாது. கொடுக்காம 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு அவர்களை வந்து மொத்தமாக வந்து அடைக்கிடலாம், ஒடுக்கிடலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய திட்டமிட்ட ஒரு பிளான், திட்டமிட்ட ஒரு சதி வந்து நடந்துக்கிட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நெட்டூர் பகுதியில் ஏற்பட்ட அந்த சம்பவம், அந்த பதட்டமான சூழல், அதை பற்றி தான் அந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அந்த காணொலியில் அதற்கான பின்னணி சம்பவங்கள், ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு, சிறுவர்கள்லாம் ஏன் வந்து ஆயுதத்தை எடுத்தாங்க, அதற்கான பின்னணி என்ன, அதை தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் அதை பேசுகிறதே கிடையாது. சில முகமுடி கொள்ளையர்கள் முகமுடி போட்டுட்டு வந்து பண்ணிட்டாங்க, இவர்களுக்கு இதான் வேலை, இவங்க என்னவோ எப்போவுமே இதே வேலையாக அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து இன்றைக்கி சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதற்கான பின்னணி சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பேசணும்ல. பின்னணி என்ன அப்படிங்கிறத பேசினா தான் இருதரப்புலையும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேச முடியும். ஆனால் நிறைய பேர் அதுவே பேசுகிறதே கிடையாது. எப்போவுமே ஒரு சார்பு நிலை தான், ஒரு தரப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பேசி அதற்கான காரணம் என்ன, இவர்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் செய்கிறாங்க, இப்படி தான் அங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள எப்படின்னா ஒரு கும்பல் மாதிரி அப்படி சித்தரிக்கிற ஒரு வேலையை தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும் குறிப்பாக அங்கே வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமண வீட்டார் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளெக்ஸ் பேனரை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, மாற்று சமுதாயம், அந்த திருமண வீட்டார் சார்ந்த சமுதாயத்தினர் இல்லாமல் மாற்று சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொண்டு ஃப்ளெக்ஸ் பேனரை வச்சுருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கும்போது அது கண்டிப்பாக பிரச்சனையாக தானே மாறும். அப்போ பிரச்சனைக்கு காரணம் யார்? ஃப்ளெக்ஸ் பேனர் எங்கே வைக்கணும், கல்யாணம் எங்கே நடக்கோ அந்த வீட்டு வாசலில் வைக்கணும், இல்லைன்னா அவர்கள் ஊரில் வைக்கணும், அவர்கள் இடத்துல வைக்கணும். ஆனால் மாற்று சமுதாயத்தினர் வசிக்கக்கூடிய பகுதியில் கொண்டு ஒரு ஜாதிய ஃப்ளெக்ஸை வைக்கும்போது அப்போ அது வந்து பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு மைய புள்ளி வந்து அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஃப்ளெக்ஸ் பேனரை கொண்டு வைக்காங்க. அப்போ வைக்கும்போது அங்கே வந்து ஒரு மோதல் ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ திருமண வீட்டார் தான் இந்த மோதலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணல, எங்களை எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி அவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் மாற்று சமுதாயத்தினர் எடுத்த அந்த ஒரு தவறான முட்டாள்தனமான ஒரு காரியம். நீங்கள் செய்கிற ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் அவர்கள் இன்றைக்கி நியாயவானாகவும் நீதிவானாகவும் மாறிடுறாங்க. தவறு செய்தது அவர்கள்தான், ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் செய்த ஒரு முட்டாள்தனத்தால் இன்றைக்கி அவர்கள் நியாயமானவர்கள் ஆகிட்டாங்க, நீதிமான்கள் ஆகிட்டாங்க, நீங்கள் எல்லோரும் குற்றவாளிகள் ஆகிட்டீங்க. இன்றைக்கி உங்களை சுட்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டீங்க. அப்போ சமூக ஊடகங்கள் அப்படி தான் உங்களை சித்தரிக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய முட்டாள்தனம் என்ன, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தன் வந்து ஊருக்குள்ளே வந்து ஃப்ளெக்ஸ் வைக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சட்டப்படி ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிருக்கணும். காவல்துறையிட்ட யார் போயிருக்கணும்? நீங்கள் டேரெக்டாக காவல்துறையிட்ட போயிருக்கணும். இப்படி எங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வைக்காங்க, இதனால் பிரச்சனை ஏற்படும், அப்போது வந்து இதை வந்து அந்த ஃப்ளெக்ஸை வந்து எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் காவல்துறையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃப்ளெக்ஸை. காவல்துறையை வந்து எப்பா இந்த மாதிரி அங்கே கொண்டு நீங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தா பிரச்சனை, ஃப்ளெக்ஸை மாற்றி மாட்டு அப்படின்னு ஸ்டேஷன்லேயே வந்து சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிஞ்சு அதை விட்டுட்டு நீ ஆயுதம் எடுத்த அப்படின்னா இன்றைக்கி எந்த காலத்தில் இருந்துகிட்ருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். அதாவது அதை வந்து மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு ஃப்ளெக்ஸ் அப்படியே உனக்கு வந்து ஸ்டேஷன் போக முடியல, நீ போட்டிக்கு ஆப்போசிட்டில் நீ இன்னொரு ஃப்ளெக்ஸை வச்சுட்டு போ. ஸோ அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ ஸ்டேஷன்லேருந்து ஆள் வருவாங்க, என்னப்பா 2 பேர் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன், என்ன பிரச்சனை, அப்போ 2 ஃப்ளெக்ஸையும் எடுங்க அப்படிம்பாங்க. அப்படி தான் பல இடங்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல தேவர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு அவர்கள் ஃபோட்டோவை கொண்டு வைப்பாங்க பக்கத்துலேயே. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருமா, அப்போ 2 ஃபோட்டோவையுமே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி அவர்கள் வந்து மூளையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தாலும் அதை முழுமையாக காவல்துறை மூலமாக சந்திக்கணும், சட்டத்தின் மூலமாக சந்திக்கணும். அதை சந்திக்காமல் இப்போ இங்கே சமுதாயத்துலேயும் இங்கே சொசைட்டிலையும் இங்கே அரசியல் தளத்துலையும் என்ன நடந்துகிட்ருக்கு, குறிப்பாக தேவர் சமுதாயத்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அதை வந்து சட்டப்படி எப்படி பண்ணலாம், இவர்கள் சட்டப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சுர்ஜித்
தாயார் அப்பா, அவரோட உறவினர், அதுக்கப்புறம் தாயார் முதல் கொண்டு சம்பவத்தில் வந்து அவர்கள் தொடர்பே கிடையாது. ஒரு பொய் வழக்கில் சேர்த்து ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அப்பா, அம்மா, சொந்தக்காரன் எல்லாத்தையுமே கைது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யாராவது சிந்திக்கிங்களா? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒருத்தன் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ அதற்காக எதிர்த்து நம்ம பேசணும் அப்படின்னு இப்போ எசக்கிராஜ தேவர் அவர்கள் வந்து அதற்காக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. போராட்டம் நடத்தினோடனே இவரையும் அந்த விளக்கில் வந்து சேர்க்க வேண்டும். எப்படி? தாயாரை கைது பண்ணதுக்காக கேள்வி கேட்டு இவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு கயத்தாரில், பிஎம்டி சார்பாக. அப்போ நான் அந்த இதில் உங்களுக்கு சேர்க்குறேன் பாருங்கள். சமூக வலைத்தளங்களில் எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா பாருங்கள், இவர்களையும் வந்து ஆணவ கொலைக்கு ஆதரவாக இவர் போராடுறாரு, இவரையும் வந்து கைது பண்ணி உள்ள வைங்க, இவர் மீதும் வழக்கு போடுங்க. அப்போ நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னா இவரும் இதை பற்றி பேசுகிறார், இவரையும் கைது பண்ணுங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சுற்றி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எவனுமே வாயே திறந்து பேசக்கூடாது. அவங்கள கேஸ் போடுவான், ஒருதலை பட்சமாக கேஸ் போடுவான். நீ ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வைப்பான். ஆனால் அதை எதிர்த்து எவனும் கேட்கவும் கூடாது, எவனும் போராட்டம் நடத்தக்கூடாது. போராட்டம் நடத்தினா அவன் மேலேயும் கேஸ் போடணும். இப்படி ஒரு மென்டாலிட்டி திங்கிங்கில் இங்கே வந்து சொசைட்டி வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரான வேலைகளை ரொம்ப தீவிரமாக திட்டமிட்டு சட்டப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இந்த காணொளி வாயிலாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க எல்லா வேலைகளையுமே முதல்ல நிறுத்தணும். ஸ்டாப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாஸ் செக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நிறுத்துங்க. உங்கள் ஊரில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ, சமுதாய ரீதியாக அது தேவர் ஜெயந்தியாக இருந்தாலும் சரி, குரு பூஜையாக இருந்தாலும் சரி, பிறந்தநாள் விழாக்களாக இருந்தாலும் சரி, கோவில் கொடை விழாக்களில் சமுதாய ரீதியான ஆடல் பாடல் கச்சேரி, இங்கே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லாத்தையுமே முதல்ல நிறுத்திட்டு ஒவ்வொருத்தரும் ஊரில் உட்காந்து பேசுங்க. அரசியல் ரீதியாக வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து எந்த அங்கீகாரமுமே கொடுக்கல. ஆளுங்கட்சி என்ன பண்ணுது? அவர்கள் வந்து எல்லா மற்ற சமுதாயங்களுக்கு வந்து அவர்களோட ஆட்சியில் வந்து பங்கீடு கொடுத்துருக்காங்க. அது பட்டியல் சமுதாயமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பங்கீடு இருக்குது. எல்லாரும் எம்எல்ஏக்களாக உள்ளே போயிருக்காங்க. ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் வாக்கு வங்கியாவது கொண்டுட்டு அவன் உள்ளே போயிருக்கான். ஆனால் அந்த தேவர் சமுதாயத்தில் எதுவுமே கிடையாது. ஆட்சியில் அதிகாரத்துலையும் பங்கு கிடையாது, ஒரு எம்எல்ஏவும் உள்ளே கிடையாது. அப்போ பேசுகிறதுக்கு யார் பேசுவா? ஒரு ஆயுதத்தை நீங்கள் எடுக்கிறீங்களே, உங்களுக்காக பேசுகிறதுக்குள்ளே இங்கே ஆள் கிடையாது. சட்டசபையில் விட்டுருங்க, சட்டசபையிலும் ஆள் கிடையாது, நாடாளுமன்றத்துலையும் ஆள் கிடையாது. வெளியே வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து, எப்பா 2 தரப்புலையும் பிரச்சனை இருக்குது, நீ இங்கே கைது பண்ணியிருக்கியே, அந்த கல்யாண வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணாங்களா, ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தாங்களா, அவங்க மேலேயும் கேஸை போடு அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கே ஆள் இருக்கா? ஏதோ முகமூடி கொள்ளைக்காரர்கள் வந்தார்கள், முகமூடியை வந்து மூடிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன் வேறு யாருமே இந்த மாதிரி பண்ணலையா? எல்லாரும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது முகத்தை மூடிட்டு தான் போய் பண்ணுறாங்க. அப்போ திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை மட்டும் குற்றவாளிகளாக, இந்த சமுதாயம் மட்டும்தான் இப்படி செய்கிறது மாதிரி, இது எங்கேயோ வேறு எந்த ஒரு நாட்டில் எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் கூட அவர்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. பக்கத்து நாட்டில் ஒருத்தன் ஏதாவது பிரச்சனை பண்ணி அவர்கள் பாதிக்கப்பட்டால் கூட இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இங்கே வந்து அவர்களை வந்து அந்த பக்கத்து நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அடக்குமுறை நடக்கு, அதனால் நம்ம அந்த நாட்டு தூதரகத்தையே முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி முற்றுகையிடுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை நடந்திருக்கு, தென் மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து எப்படி நடக்குன்னா சமூக நீதி அப்படிங்கிற பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை இங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நீ வந்து இந்த சமுதாய தலைவர்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கொடுக்க மாட்டேன். இந்த சமுதாய தலைவர்கள் வந்து தேவர் சமுதாய தலைவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த சமுதாய மக்களுக்காக போய் சட்டமன்றத்தில் போய் பேசுவாங்க. எங்கள் மக்கள் வந்து இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க, பசங்கள்லாம் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காங்க, அதனால தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க, ஒரு கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டை உருவாக்கி கொடுங்க, அவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துங்க, அவர்களுக்கு வந்து ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணி அவர்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழியை உருவாக்குங்க, அவர்கள் படிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்க, அவர்கள் இன்னும் மேல் படிப்புக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏதாவது போய் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பேசுகிறதுக்கு இங்கே வந்து யாருமே வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இந்த அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தாவேக்காக இருந்தாலும் சரி, யாருமே வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறதில்ல, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறதில்ல, ஒரு சீட்டை கொடுக்குறதில்ல. ஒரு சீட்டு கொடுத்தா தானே அங்கே போய் பேசுவீங்க, அதை பேசவே கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இந்த தலைவர்கள் தான் வந்து இந்த இளைஞர்களை வந்து தூண்டி விடுறாங்க,
தலைவர்கள் வந்து ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தானே இளைஞர்கள் வந்து தலைவர்கள் சொல்கிறத கேட்பான். இப்போ ஒரு தலைவர் சொல்கிறார், எப்பா எல்லோரும் படிங்க, உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, தலைவர் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தான் தலைவர் சொல்கிறத இளைஞர் கேட்பான். எப்போ அண்ணன் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், சரி அண்ணன் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு. தலைவரும் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தாருன்னா, தலைவரும் இவங்க மாதிரி தான் சுற்றிட்டு வச்சுட்டு இருந்தாருன்னா, தலைவர் சொல்கிறத இங்கே எவன் கேட்பான்? சும்மாவே எங்கள் ஊரில் எவன் சொல்கிறதையும் எவனும் கேட்க மாட்டான். அப்போ தலைவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்தால், அவர்கள் எம்எல்ஏவாக அங்கீகாரத்தில் இருந்தால் அவங்க போய் நாடாளுமன்றத்துலையும் சட்டமன்றத்துலையும் பேசுவாங்க அப்படின்னா, அப்போ இந்த இளைஞர்கள் வந்து இவர்கள் சொல்கிறத வந்து கேட்பாங்க. அப்போ இவர்கள் வந்து அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைக்கெலாம் போகாதங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும். சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. இப்போ வந்து இவர்கள் சொல்கிறத யாருமே கேட்குறது கிடையாது. காரணம் என்னென்னா, தலைவர்களுக்கும் வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே. இங்கே தேவர் சமுதாய தலைவர்கள் எந்த தொகுதியிலலாம் இன்னும் ஜெயிச்சு அவர்கள் ஒரு தலைவராக உருவாங்களோ அந்த தொகுதி எல்லாத்தையும் தனி தொகுதியாக மாற்றி வச்சிடுறது. அந்த தொகுதியிலாம் அவங்க வேட்பாளராக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு மாற்றி வச்சிடுறது. மாற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் வந்து அடக்குமுறை, இவர்களை வந்து அடக்குறது, இளைஞர்கள் எல்லாம் அடக்குறது. தலைவர்களை வந்து எந்த அங்கீகாரம் கொடுக்குறது கிடையாது, கொடுக்காம அவர்களை இருட்டடிப்பு பண்ணிடுறது. அவங்க என்ன பேசினாலும் மீடியாக்களில் போடுறது கிடையாது, அவங்கள இருட்டடிப்பு பண்ணுறது. அப்போ என்னாகும், அப்போ இந்த தலைவர்களை வந்து இளைஞர்கள் வந்து இப்போ எப்படி பேச்ச கேட்பான், இருட்டடிப்பு நீங்கள் பண்ணிவிட்டு இந்த இளைஞர்களை வந்து ஒரு பக்கம் வந்து அடக்குமுறை பண்ணிடுறது. இவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது, படிக்கிறது கொடுக்க கிடையாது, எந்த இடஒதுக்கீடும் கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது, வேலை வாய்ப்புலையும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. அதை கேட்குறதுக்கு தலைவர்கள் போனால் தலைவர்களையும் இருட்டடிப்பு பண்ணிடுறது, அவர்களுக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கறது கிடையாது. கொடுக்காம 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு அவர்களை வந்து மொத்தமாக வந்து அடக்கிடலாம், ஒடிக்கிடலாம் அப்படி. இது எவ்வளோ பெரிய திட்டமிட்ட ஒரு சதி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில், அதுவும் நெல்லை சுற்றி இருக்கிற பாண்டியமார்களுக்கு வந்து இது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே உட்காந்து யோசிங்க, சிந்திங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சும்மா விஜய் வந்துட்டான், அஜித் வந்துட்டான், நீங்கள் பாட்டு ஓட்டு போட்டுட்டு போயிடுறீங்க. எவன் வந்தாலும் உங்களுக்கு இதான் நிலமை. அப்போது நீங்கள் யோசிக்கணும். உங்கள் ஊரில் இன்றைக்கும் வந்து ஆடல் பாடல் கச்சேரி தேவர் ஜெயந்தின்னு ஆடி பாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதை குறிப்பாக ஒரு வருட காலங்களுக்கு தள்ளி வச்சுட்டு உட்காந்து யோசிங்க. நம்ம சார்பாக ஒருத்தர் வந்து போகணும், சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிங்க. உங்கள் ஊர்களில் வந்து இந்த வந்து மாற்றுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. யோசிக்கிறது கொஞ்சம் டைம் எடுங்க. எப்போவுமே வந்து நம்ம விழுந்தே கிடக்கக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் யோசித்து நம்மளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எதுவுமே, அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணால் மட்டும் தான் யோசிப்பாங்க. எதுக்கு இவங்க இப்போ தேவர் ஜெயந்தி நடத்துகிறாங்க, எதுக்கு இந்த வருஷம் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. மருதுபாரண்டியர் குருது பூஜை நடத்திட்டு இருந்தாங்க வருஷம், எதுக்கு இந்த வருஷம் நடத்தலை நிப்பாட்டிட்டாங்கன்னு யோசிப்பாங்களே. ஊரில் ஆடல் பாடல் வருஷம் நடத்திட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் ஆடல் பாடலை எதுக்கு நிப்பாட்டிட்டாங்கன்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த வருடம் நிப்பாட்டுங்க. உங்கள் ஊரில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் யோசிங்க. யோசித்து இதற்கான ஒரு மாற்று வழியை யோசிங்க. இந்த சமுதாயத்திற்கான ஒரு நல்வழியை வந்து யோசித்து எல்லாருமே யோசித்து ஒரு முடிவெடுப்போம். ஸோ அதனால் வந்து இந்த காணொலியை கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் பகிருங்க. கண்டிப்பாக எத்தனை ஊர்கள் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.